அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காற்று வரட்டும்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். நல்லா இருந்துச்சுன்னா கைத்தறல கொடுத்துருங்க, அப்படின்னா தான் அடுத்த பாயிண்ட் போவேன். முள்ளால் எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால் கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். நாட்டுக்காக சொத்தை விற்றவர்கள் வாழ்ந்தது அந்த காலம், சொத்துக்காக நாட்டையே விற்றவர்கள் வாழ்ந்தது தான் இந்த காலம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னா அது அந்த காலம், ஹெல்மெட்டு தான் தலையை காக்குது அப்படின்ட்டு சொன்னால் அதுதான் இந்த காலம். உப்பிட்டவரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம். ஃபேஸ்புக்கில் லைக் இட்டவரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னா அது இந்த காலம். நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவன்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதில் ஏன் பாப்பா இருக்குங்க 5th படிக்குது. கொரோனா லாக்டவுனில் வந்து என்கிட்ட சொல்கிறது, அம்மா வருஷம் கொரோனா வருமாங்குது. ஒரு கொரோனாவே கொதவலையை கடிச்சு துப்பி போச்சு. ஒரு அம்மா கொரோனா லாக்டவுனில். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க, கொரோனா போன்ற ஒரு கொடிய நோய் 2 வருடங்கள் நம்மளை ஆட்டி படைக்கணும் யாராவது நம்ம கனவுல நினைச்சோமா? ஆனால் அதை தாண்டி இன்று உயிர் பெற்று பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒரு சொற்பொழிவு கேட்கக்கூடிய அளவுக்கு அம்பாள் நமக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காங்க. அதற்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். அதற்குத்தான். எனக்கு அதை கொடு இதை கொடு அதெல்லாம் இல்லைங்க. கொரோனா லாக்டவுனில் ஒரு அம்மா கடவுள்கிட்டே வேண்டிருச்சிங்கய்யா, நிஜமா. ஐயா கேளுங்க, என்ன தெரியுமா எப்படி வேண்டுது? ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு பிடுங்கல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை என்றால் கோவில்களில் அர்ச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூமியில் கொடுமைகள் கொசு போல் பெருகுதே, சாமியே நீ ஏன் சாதுவாக இருக்கிறாய் இன்னைக்குள்ள ஒரு இளம் தலைமுறை கவிஞன் கேட்கிறான் அப்படின்ட்டு சொன்னா. அனைத்து வசதியுடனும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஹால் உங்கள் லட்சுமி கணபதி ஹால், சுந்தரர் தெரு, திருநெல்வேலி டவுன். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.